சுற்றி நடக்கிற விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் தெரியாமலாம் இல்லைங்க. உங்ககிட்ட உங்கள் முன்னாடி தான் பெரியவங்கன்னு வாதாடக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு புரியாமலாம் இல்லை. நீங்கள் அவங்கள விட புத்திசாலிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் இந்த நேரம் காட்டிக்கிறது இல்லைன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் நிறைய பாதிப்புங்கிறது போயிட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கையிலேயே பல பிரச்சனை போயிட்டுருக்கிறப்ப இது தேவையில்லாத பிரச்சனைன்னு நீங்கள் இந்த நேரம் ஒதுங்கி தான் போகிறீங்க. ஆனாலுமே விட்ட பாடில்லை. பெரும்பாலும் இந்த நேரம் சொந்தத்தாலேயும் நிறைய மனசாபம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது கன்னிராசிக்கு கொடுத்துருக்கும். குடும்பத்துலேயுமே கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. பெரும்பாலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூடங்க வாக்குவாதங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். நடந்து முடிஞ்ச பல விஷயங்களை பேசிக்கிறதாலே பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலும் கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய் மேலேயும் அதிகப்படியான பாசம் கொண்டவங்களாக இருப்பீங்க, தாரத்தை மேலேயும் அதிகமாக பாசம் கொண்டவங்களாக இருப்பீங்க. இந்த 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய போராட்டத்தால் சிக்கி தவிக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே எந்த சூழ்நிலையும் இங்கே விட்டு கொடுத்து போனதில்லை. பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்புகளாக இருந்தாலும் அப்படி தான். வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் இருந்திருக்கும். ஆனால் தாய் வழி சொந்தத்தில் தாய் வழி குடும்ப உறவில் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது கொஞ்சம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நேரம் இருந்திருக்கும். அதே மாதிரி குழந்தைகளோட நிலையில் எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த நிலைமை மாறுது. இந்த மாதம் முழுவதுமே கன்னி ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் அற்புதமான அமைப்பை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். எந்த பொருளை எந்த இடத்துல வச்சுன்னு தெரியாமல் தேடுவீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் மறந்து போயிடுவீங்க. முக்கியமான விஷயத்துலையுமே மறந்து போயிட்டு பின்னாடி புலம்பக்கூடிய அமைப்புங்கிறது கொஞ்சம் இருக்கும். மனசை பார்த்தாலும் கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா வேலைச்சும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். இப்படியே போயிருமா எதிர்காலம் சிறப்பாடின்னு நினச்சி ஒரு முயற்சி செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த முயற்சி பலிக்குமோ பலிக்காதாங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் தொடர்ந்து அடுத்தடுத்து பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கிறதாலேயே மனசில் ஒரு பயம், பதட்டம், குழப்பமான சூழ்நிலை, வேலையில் ஒரு பக்கம் ப்ரெஷர், வீட்டில் பார்த்தாலும் ஒரு பக்கம் ப்ரெஷர்னு இந்த நேரம் மனசு ஒரு நிலையில் இருக்காது. அதனாலேயே குழப்பிக்கிட்டே இருக்கிறதால கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவாக தான் இருக்கும். அதனாலே இன்னும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும். அந்த நிலைமை கொஞ்சம் கொடுக்குங்க. அதனால கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைன்னு வர்றப்ப உங்களுக்கு சிறப்பு தான். வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஒரு வருமானம் சிறப்பாக இருக்குது. மனசு மட்டும்தான் குழம்பும். ஒரு தெளிஞ்ச மனசாக அந்த நேரம் இருக்காது. அதனால எந்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியாமல் கொஞ்சம் சீர்குலைஞ்சு போயிடுவீங்க. மனோபலங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்காது. அதனால என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையாக போக பாருங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க. யாருக்கிட்டையும் அதிகம் நெருக்கம் காட்டுறாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்துட்டு வந்தாலே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசை பத்திரமா பார்த்துக்குங்க. மனசை இந்த நேரம் நீங்கள் திடமாக வச்சுக்கிட்டாலே எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி யாராவது கோபப்படுத்துகிறாங்க, உங்களை திட்டுறாங்க, பேசுகிறாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். நீங்கள் அவங்கள பெரிய ஆள் ஆக்கிறதும் பெரிய ஆள் ஆக்காமல் விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் அவங்கள பற்றி சிந்தனை விட்டுட்டு குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் மற்றவங்க கொஞ்சம் பாதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் சரியாக பேசினா கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே குத்தம் குறை சொல்லக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மனசை கஷ்டப்படுத்தினா கூட காயப்படுத்தினா கூட அவங்க நிலையில் நீங்கள் கவனம் செலுத்துறது வேண்டாம். கன்னி ராசிக்கு இந்த காலகட்டங்களை தரக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பீங்க. நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட திரும்பி பார்க்குறதுக்கு ஆளுங்கிறது நேரம் இருக்காது. நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தன் கையே தனக்கு உதவி தான் இந்த காலகட்டங்களில். இதை நீங்கள் உணர்ந்துட்டா போதும். யாருக்கும் உங்கள் நிலையை நீங்கள் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் தான். முன்னேற்றத்துக்கு உண்டான பாதிப்பு இருக்குது. இந்த மத்தியம வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. அதாவது இந்த 40-42 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு நீங்கள் பட்டுட்டீங்க. குடும்பத்துலேயும் சரி, சொந்தத்துலேயும் சரி, சொத்தாலேயும் சரிங்கிறது ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது. ஆனால் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் பிரச்சனை தரும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெருசு இல்லைனாலுமே கொஞ்சம் உங்களுக்கு அந்த வகையில் தொந்தரவு கொடுக்குங்க. தந்தை வழியோட ஆதரவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. தாயோடைய ஆதரவு சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் உடல்நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எப்பயுமே கவனமான நபர்கள் தான் கன்னிராசிக்காரங்க. பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஆரோக்கியமான உணவா சத்தான உணவா நினச்சி சாப்பிடக்கூடியவங்க நீங்கள் தான். அந்த வகையில் இனிமேல் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்கணும். உடலை நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. நல்ல பண வரவு தரக்கூடிய இடம்தான் அவர் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு சமாளிச்சிடலாங்க. மனசில் நிறைவு தரும். குடும்பத்தில் இந்த நேரம் சுபகாரியம் நடக்கும். நிச்சயதார்த்தம், திருமணம், வளகாப்பு பண்ணுறது, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தான்.
குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சந்தோஷம் காத்திருக்குதுங்க. இதெல்லாம் நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்கும்? செலவும் இருக்கும். அதனால செலவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கும். இந்த நேரம் மனசில் 1000 ஆசை இருந்தாலும் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். செலவு காத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. சுப செலவாக தான் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சேமிக்க முயற்சி செய்ய பாருங்கள். இந்த நேரம் உங்களால் சேமிக்க முடியல, உங்கள் பேரில் சேமிக்க முடியலன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேரில், உங்கள் குழந்தைகளுடைய பேரில் நீங்கள் சேமிச்சுக்கலாம். அதனால நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நாள்பட்ட நோயில் இருந்தவங்களுக்கு கூட ஒரு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது. பெருசாக தொந்தரவு இல்லை. கடன் பிரச்சனை தான் பெரும்பாலும் உங்களுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் மேலுமே கடன் வாங்குறது தவிர்க்க பாருங்க. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கன்னிராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்புங்க. மன உறுதி விட்டுறாதீங்க. மன உறுதி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நடக்கக்கூடிய விஷயம் நல்லதே நடக்குங்கிறத நம்புங்க. கண்டிப்பாக நல்ல பலன் தான். சொந்த வீடு அமைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலைன்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பு ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு. வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்குங்க. தற்காலிகமாக வேலை செய்கிறேன், அந்த வேலை எனக்கு பணி நிரந்தரம் ஆகலை, ஆனால் பணி நிரந்தரம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே அது நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. என்ன செய்யணும்னா நீங்கள் முயற்சி செய்யணும், பேசி பார்க்கணும். பேசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் தான். வேலையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தான். பதவி மாற்றம், அதே மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அனுகூலமான நேரம் தான். கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். திட்டமிடுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நிதி நிறுவனத்தோட ஆதரவு சிறப்பாக இருக்கும். ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சந்தை நிலவரத்தை சரியாக கவனிக்கணும். வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே தினசரி ஒரு நாள் விலைங்கிறது மாறும். ஆனால் சரியாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் லாபம் பார்க்கலாம். அதே மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் இனிமையாக பேச பாருங்கள். அவங்கள கவரக்கூடிய முயற்சிகள் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக வியாபாரத்தை சிறப்பான பலன் கிடைக்கும். எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா இந்த நேரம் உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு பக்கம் முயற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் தடையாகவே இருந்திருக்கும். அதனாலேயே மனசுடைஞ்சு போயிருப்பீங்க. எந்த முயற்சி செய்யாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. முயற்சி செய்ய பாருங்கள். ஆர்வத்தோடு செய்ய பாருங்கள். சிறப்பான பலன் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. உழைப்பு பொறுத்த வரைக்குமே சாதாரணமாகவே உழைப்பு பார்த்து நீங்கள் பயப்பட்டதில்லை. ஆனால் இந்த நேரம் உழைப்புங்கிறது அதிகப்படியாக இருக்கும். உங்களாலையும் முடியாதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு உழைப்பை கொடுப்பீங்க. ஒரு சோர்வு இருக்கும். கொஞ்சம் உடம்பு ஓய்வு கேட்டு கெஞ்சும். அந்த அளவுக்கு உழைப்புங்கிறது நேரம் அதிகமாக கொடுப்பீங்க. இந்த நேரம் உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். உழைப்பு ஒரு பக்கம் சிறப்பு தான். ஆனால் கொஞ்சம் ஓய்வு எடுக்க பாருங்கள். நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சுக்கரனுடைய அமைப்பு, சனி பகவானுடைய அமைப்பு எல்லாமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் சாதகம் தான். கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. மேல்மட்ட தலைவர்கள் உங்களோட நேரடியாக பேசுவாங்க. அதனால நல்ல பலன் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு வழியை இந்த நேரம் ஏற்படுத்த போறீங்கன்னு சொல்லலாங்க. நிறைய பேர் இந்த கட்சி மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரக அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. கல்வி தான் செல்வம். இதை விட்டுறாதீங்க. கன்னி ராசிக்கு உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கல்வியில் முழு கவனம் கொடுத்தா போதுங்க. சிறப்பான பலன் தான். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சிறப்பான ஒரு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. சந்திரன் உச்சத்தில் இருக்கிறாரு, புதனும் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த காலகட்டம் படிப்பில் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. படிப்பு சம்பந்தமாக எந்த முயற்சி கொடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு சிறப்பு தாங்க. பயிர் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும். மற்ற வசதியுமே உங்களுக்கு எந்த குறையுமே இல்லைங்க. கால்நடை வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயமும் சிறப்பாக இருக்குது. புதுசாக கால்நடை வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது. அதை பராமரிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. முன்னாடி எல்லாமே கால்நடையால் தொந்தரவுங்கிறது இருந்திருக்கும். கால்நடை வழியில் செலவு சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் பராமரிக்க முடியலையே நிறைய பேர் கால்நடையை நீங்கள் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை மாறுது. இந்த நேரம் உங்களுக்கு புதுசாக கால்நடை வாங்கக்கூடிய யோகம் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிரபலமான கிரக அமைப்பு உங்களுக்கு சிறப்பு தாங்க. முக்கியமான கிரக அமைப்பு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய நேரம். வக்கர சனி பகவானும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வேலை பார்க்குற இடத்துல சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தாங்க. மேல் அதிகாரியுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா தினசரி செய்யக்கூடிய வேலையில் ஆர்வமாக செய்ய பாருங்கள். புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே உங்களுக்கு சிறப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலத்துக்காக இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்குது.
திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டாலும் நல்ல வரனா அமையும். கருத்தரிக்கக்கூடிய பெண்களுக்கு சுகப்பிரசவம் நிச்சயம்னு சொல்லலாங்க. வயசானவங்களா இருந்தா இந்த நேரத்துல கொஞ்சம் இந்த மூட்டு வலி, கைகால் குடைச்சல், முதுகு வலி இயல்பாவே இருக்கும் தான். ஆனா அது இந்த மாசத்துல கொஞ்சம் குறைவா இருக்கும். மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறீங்கன்னா அது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி சனியோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அனுகூலமான பலன் தான். எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சம் சேமிக்க பாருங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவு கொஞ்சம் காத்திருக்குது. அதனால சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க குலதெய்வ கோவில வழிபாடு செய்ய பாருங்க. சிவ வழிபாடு செய்ய பாருங்க. செவ்வாயால கொஞ்சம் தோஷம் இருக்கிறதால நவகிரகத்துக்கு செவ்வாய் பகவானுக்கு தீபேற்றி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து நீங்க இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயமா நல்ல பலன் காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.